ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டத்தோர் தேவார பாடல் பெற்ற ஆலயத்தோட சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமணஞ்சேரி என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. மூலவர் பார்த்தீங்கன்னா உத்வாகநாதராகவும் கல்யாண சுந்தரேஸ்வரம் காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா கோகிலாம்பிகையாக நம்ம காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் பார்த்தீங்கன்னாக்கா கரு ஊமத்தை. தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சப்சகாரம் தீர்த்தமாக விளங்குது. தல சிறப்பு என்னன்னாக்கா பார்வை தேவியும் சிவபெருமான மணக்கோலத்தில் இங்கே காட்சியளிப்பது மிக மிக சிறப்பு. இத்தலத்தில் வந்து இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக அருட்பாலிக்கிறாரு. அது மட்டுமல்லாத இந்த ஆலயம் சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம். இது தேவார பாடல் பெற்ற 274 ஆலயத்தில் இந்த ஆலயம் 25வது தலமாக விளங்குகிறது. திருமணம் கைகூடாது தடைப்பட்டு நிற்பவர் வந்து இங்கே வந்து அர்ச்சனை செய்து வழிபட்ட வெகு விரைவிலே திருமணம் நடைபெறுவது என்பது இந்த ஈசனுடைய மகிமையாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கிரக தோஷம் நிவர்த்திக்க இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கு தள்ளிக்கிட்டே போகும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராகு பரிகார தோஷம் இங்கே பண்ணுறாங்க. இதனால் அது பிரிந்த தம்பதியரோ அண்ணன் தம்பி உறவு யார் பிரிந்தாலும் இங்கே இருக்கிற இறைவனை வந்து வணங்கிட்டு சென்றாங்கன்னா மீண்டும் ஒன்று சேர்ந்து இன்புற்று வாழ்வதாக சிறப்பாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை வாய்ப்பு, தொழிலில் வந்து பிரச்சனை இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த ஆலயத்தில் சிவபெருமான் வணங்கிட்டு போனாங்கன்னா தொழில் அபிவிருத்தி ஆகிற தலமாகவும் இந்த தலம் பார்க்கப்படுது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம் தான் தலம். இப்போ தலத்துடைய சிறப்பு என்னன்னாக்கா, கைலாயத்தில் ஒரு நாள் சிவபெருமான் பார்வதியும் பேசிட்டு போது பார்வதி தேவி வந்து சிவபெருமான்கிட்ட ஒரு ஆசையை சொல்கிறாங்க. என்ன ஆசைன்னாக்கா, சிவபெருமானிட்ட மீண்டும் நமக்கு இன்னொரு முறை திருமணம் நடைபெறணும் சரின்னு கேட்குறாங்க. சிவபெருமான் என்ன பண்ணுற, சரி அடுத்து மீண்டும் திருமணம் தானே செய்யலான்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு. ஆனால் வாக்கு கொடுத்துட்ட அப்புறம் எப்போ அந்த திருமணம் நடக்கும்னு சிவபெருமான் சொல்ல மறுக்கிறார். இதனால் பார்வதி கோபம் விட்டுறாங்க. கோபம் விட்டு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் ஆகுது, பல நாட்கள் ஆகுது. சிவபெருமான் அந்த நாள் எப்போன்னு சிவபெருமான் பார்வதி சொல்லவே இல்லை. இதனால் கோபமுற்ற பார்வதி நம்ம சிவபெருமான் அலட்சியமாக நடக்கிறாங்க. இதனால் கோபமுற்ற சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, பார்வதி தேவி வந்து சபிக்கிறாருன்னா நீ பசுவாக பிறப்பாயின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. இப்படி சபிச்சோடனே பார்வதி பல காடுகளில் வந்து பசுவாக மேய்ந்து திரிஞ்சு அலையிறாங்க. அப்போ இந்த ஆலயம் வந்து வரும்போது மேய்ஞ்சிட்டு வரும்போது அவங்களுடைய சில கால் கொழும்பு வந்து அங்கே இருக்கிற சுயம்பு லிங்கத்தில் பட்டுது. பட்ட உடனே தானாகவே இந்த பசு வந்து பால் செறிஞ்சு சிவபெருமான் லிங்கத்து மேலே விழுது. இதனால் சிவபெருமான் மனம் குளிர்ஞ்சி என்ன பண்ணுறாரு, பார்வதிக்கு விமர்சனம் கொடுத்து இந்த பரத மகிழ்ச்சியீடு மகளாக பிறக்க வச்சு இங்கே பார்வதியை மறுபடியும் திருமணம் செய்து கொண்ட ஆலயம் தான் இந்த திருமணஞ்சேரி ஆலயம். இதனால் இவ்வளவு சிறப்பு பெற்ற ஆலயம், இறைவனுக்கு திருமணம் நடைபெற்ற ஆலயம் என்பதால் அவரால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் திருமண தடையை நீங்க இருக்கிறவங்க, புத்திரபாக்கி இல்லாதவங்க, கூடுதலாக சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு இல்லாதவங்க, தொழிலில் வந்து நஷ்டம் அடைஞ்சவங்க, இதனால் இவங்க அனைவருமே இங்கே இருக்கிற இறைவனை வந்து பேட்டிட்டாங்க. எல்லா சிறப்பும் சீக்கிரமாக வெகு விரைவில் நடப்பது இங்கே மிக மிக சிறப்பாகவும் பார்க்கப்படுது. இங்கே இருக்கிற இறைவனுடைய அதிசயமாகவும் பார்க்கப்படுது. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு ஒரு முறை உருவாக்கிங்க. திருமணஞ்சேரி சென்று அங்கே இருக்கிற உத்திரவாகநாதரையும் சுந்தரேஸ்வரர் கல்யாண சுந்தரேஸ்வரையும் வணங்கி, உமாதேவி வணங்கி, கோகிலாம்பிகை தேவியை வணங்கி இறை அருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா வாழ்க, ஈசனடி வாழ்க, ஏகனே வாழ்க, அநேகனே வாழ்கன்ற மாதிரி
எல்லாரும் ஈசனருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.